எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புஸ்தகம் படிக்கிறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்கிட்ட இருக்கிற ஒரு சில புஸ்தகங்களை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு 5 புக்கை நம்ம பார்க்கலாம். இந்த 5 புக்குமே ஆன்மீகம் சம்மந்தமான புக்கு தான். நான் இப்போ மாடியில் உட்காந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கிறதுனால பல வகைகளில் நமக்கு நன்மைகள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த புக்கை படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி தெய்வங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த தெய்வங்கள் புத்தகங்களை நம்ம படிக்கும்போது நாமளே இந்த தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த தெய்வங்களும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு ரீசன் தான் இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு காரணம். அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் கூட தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் இந்த புக்கை வாங்கி படிங்க. சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வேணும்னா அர்த்தம் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்கான கருத்து நல்ல விதமாக தான் இருக்கும். இன்றைக்கி வாங்க ஒவ்வொரு புக்காக நான் சொல்கிறேன். புக்கோட ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஜாதம் பூத்துருக்கு. இப்போ நம்ம இந்த பாரிஜாதத்தை பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஆரம்பிக்கலாம். சரி வாங்க. இந்த பாரிஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி வரலாறு இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். சரி வாங்க, முதல்ல எந்த புக்கு இருக்குன்ட்டு பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய புக்கு நம்மளுடைய பாட்டனான ஸ்ரீ முருகப்பெருமானுடைய புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ கந்தபுராணம் 6 காண்டங்களும் 43 அத்தியாயங்களும் நிறைந்த முழுமையான நூல் இது. இந்த புக்கை நீங்கள் படிக்கிறது மூலமாக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய முழு வரலாறையும் நம்ம இந்த புத்தகம் படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6 காண்டங்கள் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த யுத்த காண்டம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த புக்கோட லிங்க்லாம் நான் அமேசானில் நீங்கள் இருக்குது. நான் கீழே லிங்க் கொடுக்க மாட்டேன். நீங்களே அமேசானில் செக் பண்ணிக்கலாம். படங்களோட இந்த புக்கம் இந்த புக்கு முருகனுடைய வரலாறு விரிவாக்கமாக நமக்கு சொல்லுது. நிறைய சித்திரங்கள்லாம் இந்த படத்தில் இந்த புக்கில் இருக்குது பாருங்கள். இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அந்த உருவம் வரைஞ்சிருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. சரி வாங்க அடுத்த புக்கு பார்க்கலாம். அடுத்த புக்கு யாரோட புக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாயகரோட புக்கை பார்க்கலாம். முருகனுடைய அண்ணனோட புக்கை பார்க்கலாம். இதில் விநாயகருக்கு திருமணமான மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்ரீ விநாயக புராணம். இந்த புக்கை நம்ம படிக்கிறது மூலமா முதல் கடவுளான விநாயகருடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய முழு வரலாறையும் சொல்லும். ஒரு சில கற்பனையான விஷயங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம இந்த புக்கை படிக்கிறது மூலமாக விநாயக பெருமானுடைய வரலாறு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விநாயக பெருமானும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த புக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு. சரி வாங்க நம்ம அடுத்த புக்கை பார்க்கலாம். சரி நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சுந்தரகாண்டம், அதாவது ஸ்ரீ ராமரை பற்றிய புக்கு. ராமாயணம் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இந்த புக்கு. இந்த புக்கில் ராமருடைய வரலாறு, அருமன், லட்சுமணன், சீதா அவங்களுடைய வரலாறுலாம் இந்த புஸ்தகத்தில் இருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமருடைய ஜாதகம் கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம். இந்த புக்லேயும் பார்த்தீங்கன்னா நூல்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கதை சுவாரஸ்யம் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்திரங்களும் இருக்குது. இதை நீங்கள் ஒரு சில அந்த முக்கியமான நாட்களில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான பலன்கள் கிடைக்கும். நல்ல விஷயங்களை நம்ம சேனலில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முதல் வீடியோவை நல்ல வீடியோவை நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த புகைப்படங்களோடும் கூடிய அந்த விரிவாக்கமும் கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கைகள்லாம் இருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். எல்லாம் எளிமையாக நமக்கு புரியக்கூடிய வகைகளை தான் அந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். எந்த ஒரு தப்புமே இல்லை. புக்குக்கு போடக்கூடிய நாம் அந்த பணம் முதலீடு கிடையாது, அது மூலதனம். நமக்கு அது பயன்படும். சரி நம்ம அடுத்த புக்கை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புக்கு, அர்த்தமுள்ள இந்து மதம். அதாவது இது 10 புக்காக அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த எல்லாத்தோட காப்பியுமே ஒன்றா சேர்த்து ஒரே புக்காக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு புது புக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தமாக கண்ணதாசன் ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நுணுக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவியங்கள் விரிவாக்கமாக இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை படிக்கிறது மூலியமாக நம்ம ஆன்மீகத்தில் நாட்டம் நமக்கு அதிகரிக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு உருவாகும். இந்த புக்கு ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இருக்குது. சரி வாங்க நம்ம அடுத்த புக்கை பார்க்கலாம். அடுத்த புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த 5வது புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயன்படக்கூடிய ஒரு புத்தகம், அதாவது பகவத்கீதை.
இந்த புக்கை வந்து நம்ம படிக்கிறது மூலமா ஸ்ரீகிருஷ்ணனுடைய முழு ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஹிந்திலேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றபடி இந்த புக்கு வந்து ஒரு சூப்பரான அற்புதமான புக்கு. இதுலேயுமே வந்து ஓவியங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய மந்திர விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. வந்து இந்த புக்கை நம்ம படிக்கிறது மூலியமாக வந்து பெருமாளுடைய அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ பார்க்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ மூலியமாக வந்து இந்த புத்தகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். அதுவரை நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.